திடாவர நலப்பள்ளிகளை இந்த தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எத்தனையோ ஆண்டுகளாக போடப்பட்ட திட்டம், இன்டர்நெட் அல்ல, பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் தொடர்ந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எண்ணற்ற காலங்களாக தொடர்ந்து இந்த செயலை செய்து வருகிறார்கள். பொதுவாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக என்பது இந்த சமுதாயத்துக்கு முழுக்க முழுக்க எதிரியாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த வேளையில நடைபெறுகின்ற இந்த கல்லர் பள்ளியை நீக்கிவிட்டு அரசு பள்ளி என்று சொன்னால் இந்த அரசாங்கம் முதல்ல ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஜாதியே இல்லை என்று சொன்னால் எப்படி ஒரு மனிதன் ஆண் பெண் என்று இருக்கிறார்களோ அதே போன்றுதான் ஜாதி என்பது நம்மளுடைய பிறப்பால் வளர்க்கப்பட்ட ஒன்று. நீ ஜாதி இல்லைன்னு சொன்னா அப்ப ஆணும் பெண்ணும் இல்லைன்னு சொன்னா அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு ஜாதி கிடையாது, அவங்க ஆண் பெண்ணு தான் பார்ப்பாங்க. நம்ம அக்கா தங்கச்சி மாமே மச்சி உறவு வச்சிருக்கோம், அவங்களுக்கு அந்த உறவு இல்லை, அதனால அவங்க இல்லைன்றாங்க. பார்த்துக்கோங்க, மாமா சொன்ன மாதிரி அப்ப ஆண் பெண் இல்லைன்னா அதுக்கு மூன்றாம் பாலினர் அப்படித்தான் வரணும். ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுல அந்த மாதிரி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் நானு எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நான் பேசுனா உன்னை எடுத்தேன்டா அப்புறம் வேற வியூ பாயிண்ட் போட்டா டயாயிரும். அதனால இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஆல் இந்தியா ஃபாரூக் பிளாக்கினுடைய பொதுச் செயலாளர் மாமா பி.வி. கதிரவன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஃபாரூக் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் மாமா கே.எம். முருகன்ஜி அவர்களும், தென்னிந்திய ஃபாரூக் பிளாக் கட்சியினுடைய தலைவர் பாசமுது அண்ணன் கே.சி. திருமாரஞ்சி அவர்களும், மற்றும் முக்குளத்தூர் எழுச்சி கழகத்தினுடைய அன்பு சகோதரர் பங்காளி கவிக்குமார் அவர்களும், நேதாஜி சுபாஷனுடைய தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜன் அவர்களும், மற்றும் இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை தமிழ் தேசிய ஃபாரூக் பிளாக் கட்சியின் சார்பிலே வரவேற்பு செய்து, இந்த அரசாங்கம் உளவுத்துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றீங்க ஜாதி இல்ல, ரைட், எல்லாமே எடுத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இல்ல, 1970ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக எம்பிபிஎஸ் படிக்கிற சரி, பிஇ இந்த ப்ரொபஷனல் கோர்ஸ் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் தொகுதின்னு சொல்லுவாங்க. இப்ப பேக்வர்ட் கிளாஸ்க்கு பிசி எம்பிசி வருது, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி. இந்த அடிப்படையில ஓபிசி சார்ந்தவன் 90% எடுத்துக்கான்னு சொல்லுங்க. அதர் கேஸ்ட்காரன், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டி 70% எடுத்தா அந்த வேகன்சி ஃபில் பண்றாங்கல்ல, ஒரு அரசு துறையில வேகன்சி ஃபில் பண்றப்ப ஓபிசி பிரிவை சேர்ந்த எம்பிசி டிஎன்சி எல்லா பிரிவை சேர்ந்த 30 பேர் போனாண்டா அங்க இருக்கக்கூடியதுல 35 இருக்கும். ஆனா அங்க ஆள் இருக்காது, 20 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்கல்ல. அந்த 15% நீ 10 ஆண்டுகளா ரிசர்வேஷன் வச்சிருக்கல, ஏன் நீ அதை எடுக்கல இத்தனை ஆண்டுகளாக? இப்ப வரைக்கும் ஒன்னால எடுக்க முடியுமா? அத ஏண்டா தகுதியே இல்லாதவனுக்கு நீ 10 ஆண்டுகளா வச்சிருக்க. இங்க 90% எடுத்து 10 ஆண்டுகளா உட்கார்ந்துருக்கான். அவன்லாம் கண்வே இல்லை இந்த சந்துருக்கு. நீங்கள் உயர் நீதிமன்றத்தோடைய நீதி அரசராக பணியாற்றி ஓய்வு பெற்றீர்கள், நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தை வைத்துவிட்டு நீங்கள் குறிவைத்து இந்த ஜாதியை ஒழிச்சிடும் அதை ஒழிச்சிடும்ன்றது இது வேடிக்கையான விஷயம். நீங்க உங்களுடைய அரசு துறையில உள்ள போய் பாருங்க, எத்தனை விஷயங்கள் இருக்கு. நான் அதான் சொன்னேன், ஒன்னு எடுத்துன்னு சொன்னா பலர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு படித்தவன் 100% மதிப்பெண் பெற்றவன் 10 ஆண்டுகளாக வேலை இல்லாம இருக்கான். 55% எடுத்தவன் வேலைக்கு போயிட்டு இன்னும் அவன் 40% எடுத்துவே வரட்டும் சொல்லி 10 ஆண்டுகளா இந்த உயிர் ஜாதியை நீ வச்சேன்னு சொன்னா இந்த நாடு எப்படி சுடுகாடா போகும்? அப்படி போன்ற அறிக்கையை தான் இந்த சந்திர அவர்கள் இன்று அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே வெட்கக்கேடான விஷயம். உயர் நீதிமன்றத்திலே அவர் நீதிபதியாக பணியாற்றுகிறார்கள், பாராட்டுக்கள். ஆனால் ஒரு சமூகத்துக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலே இந்த தமிழக அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நேரத்தில். அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் ஏதோ இந்த சமுதாயத்தை தொட்டுவிட்டு நீங்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் உண்மையிலே சொல்ல வேண்டும் சொன்னால் வருகின்ற திங்கட்கிழமை உசலம்பட்டியில மிகப்பெரிய
ஒரு கலவரம் கூட வரலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்க பார்த்திருப்பீங்க எல்லாமே. மாமாவோட நான் சட்டக்கல்லூரியில 2004ஆம் ஆண்டு பணியாற்ற கூட இந்த ஃபாரூக் பார்க்கல நான் வந்தேன் மாமா முருகஞ்சியோட. என் மகன் 2009ல பிறக்க போற நேரத்தில் கூட மாமாவோட கொடி பிடிச்சு கடலுக்குள்ள கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மகன் பிறப்பை கூட விட்டு நாங்கள் 20 முழுவதும் அந்த ராமநாதபுரம் கடலுக்குள்ள இருந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்டர்நெட்லாம் இல்ல. எல்லாம் எத்தனை வழக்கு. உயர் நீதிபதி அழகா கவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள், முத்துராமலிங்க தேவர் பெயர் நீக்கப்பட்டதே பல்வேறு போராட்டங்கள் பண்ணும் அரசியல் ரீதியாக நடைபெறவில்லை. உயர் நீதிமன்றத்திலே நான் தான் அந்த வழக்கை தொடர்ந்து வெற்றி கண்டவன். இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க. அதே போன்று 146 தடை 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போட்டப்பட நான் தான் உயர் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றேன். இன்று வரை எத்தனை வழக்குகளை நான் வெற்றி கண்டுகின்ற. இதுவும் எங்களுக்கு ஒன்று புரிதல்ல. நீதிமன்றம் செல்வது எங்களுக்கு ஒரு முறையான விஷயம். ஆனா அந்த அரசாங்கம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஒரு கல்லல் பள்ளியை நீக்குவது, ஆதிதிதார் பள்ளியை நீக்குவது என்பது இந்த சமூகத்துக்கு எதிரான விஷயம் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களை தொட்டு பார்க்க வேண்டும் சொன்னால் நேரடியாக தொட்டு பாருங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் எதிராக செய்ய வேண்டும் சொல்ல இந்த அரசாங்கம் பல்வேறு பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். பாரத தேவன் நாமம் ஜெய்ஹிந்த்.